தெரியுதுங்களா கோயில்? இங்கே தான் வந்து போக போகிறோம். கீழே பார்த்து இல்லை, நல்ல வேலை இங்கே தான் போக போகிறோம். அந்த இடத்த ஃபுல்லாக ஃபோக்கஸ் மட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அவ்வளோ கொடூரமான முள்ளுகள் நிறையா இருக்குது. வேறு வழி கிடையாது, நம்ம இப்படி தான் போயானோம். இங்கேருந்து அது வரைக்கும் போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் அதை தாண்டி உள்ளே போகணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். ஏன்னா இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் டைமு. இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் வந்துட்டு இந்த சைடில் கிராஸ் ஆகிற டைம். மரத்தில் தானே பாம்பு படுத்துருக்கேன். இந்த இடத்துக்கே வந்து ஆளுங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வழியே இல்லை சுத்தமாக. கொஞ்சம் ஓட்டலாங்க கோயில். சரியான இடத்துல தான் கால் வச்சுட்டு போயிருக்கானது எனக்கு தெரியல. இங்கே போறியா? ஒரு ஏறமா இருக்க மாதிரி போட்டிருக்கு. அது சிலை உடைஞ்சிருக்க சிலை இந்த டைரக்ஷன்ல காமிச்சிருக்கு. கோயிலுக்கு போகிற மாதிரி கனமா இருக்கு. ஓகே, அப்போ இந்த காமிக்குது பாருங்க வழி. போக வந்து முள்ளு வந்து மேல் வரைக்கும் ஏறிட்டே போகுது. ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அனுபவிச்சு பார்த்து வந்தால் தான் இல்லை நம்மளால போய் கோயிலை பார்க்கணும். கேட் நம்பர் 1 ஃபஸ்ட் என்ட்ரி தான் உள்ளே போக போகிறோம். ஒரு சின்ன ஒரு முள்வெளி மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே போட்டு உள்ளே போகணும். இப்படி வரணும். அப்படியா? இப்படி போகணும். அப்படி தான் போகணுமா? இப்படி போக முடியாதான்? இப்படி போக முடியாதா? எங்கடா போயிருக்கான் அவன்? இந்த சைடா? நல்ல லோக்கல் கை ஒருத்தனை கூப்பிட்டு வந்தோம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இங்கேருந்து பாருங்கள் அந்த கோயிலோட இது எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? அப்படியே ஆப்போசிட்லேயே கோயில் ரெண்டுமே இருந்திருக்கு. இந்த கோயிலை சுற்றி நிலங்கள் நிறையா இருந்திருக்கு. விவசாய நிலங்கள் நிறையா இந்த கோயிலுக்காக டொனேட் பண்ணியிருக்காங்க. பார்த்து வாங்கடா. பார்த்துட்டு இருக்கமே அந்த கோயில்கள், இந்த கோயிலோட கல் தான். இது வந்து ஏதோ ஒரு சமைக்கிறதுக்காக உபயோகப்படுத்தியிருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குது. ரொம்ப கொடூரமாக இருக்குங்க இந்த இடம். அந்த ஒரு சின்ன கேப் மாதிரி போதாங்க போவா. அது அந்த எலியும் பூனையும் போயிட்டு வரும். நம்ம எப்படி போவோம் கோயில்? ஐயோ சரியாயிரும். இப்போ இந்த சுத்தியுமே இந்த இடம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கல்லு நிறைய கிடக்கு. இருக்காம இல்லை செருப்பு தாங்க. இது இருக்குல்ல, பைப் இருக்குல்ல, முள்ள மிதிக்கிறது கூட பெரிய பிரச்சனை இல்லை. பார்த்து போடா தம்பி, பார்த்து போ. நான் அப்படியே வேகமாக ஓடி வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன்னா இந்த கிணத்துக்குள்ளே தான் போய் விழுந்திருப்பேன். இங்கே பாருங்க, ஆளுகள் யாருமே வந்து டக்குன்னு இதுக்குள்ளே கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கலாம். ஜஸ்ட்டு இன்னொரு சும்மா ஒரு 5 to 10 சென்டிமீட்டர் தான், இல்லாட்டி இதுக்குள்ளே போய் உள்ளே விழுந்திருப்பேன். இந்த பாகுபலி படத்தில் காட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்து ஒரு சிட்டியை பார்ப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி நான் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்பா, ஒரு ஊருக்கு ஒரு கோயில் கட்டிருக்காங்களா?
இந்த கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே வந்தோடனே ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி ஒரு கல் தெரியுது. இந்த கல்லோட சிம்பிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு அதான் இங்கே பாருங்கள், இப்படி ஒரு சிம்பிளை நான் பார்த்ததே கிடையாது. இது வந்து ஒரு திருசூல் மாதிரி இருக்குது, இல்லாட்டி செங்கோல் மாதிரி இருக்குதான்னு தெரியல. நல்லா பாருங்கள், இது வந்து திருசூலம் மாதிரியும் தெரியல, ஆனால் ஒரு லைட்டாக ஒரு செங்கோல் மாதிரி இருக்கு. தெரியுதா? ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்க்கறதுக்கு தான் நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். கோயிலோட கற்களும் தூண்களும் ஃபுல்லாகவே அவ்வளவுமே உடஞ்சிருக்குங்க இந்த இடத்துல. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது பாருங்களேன், ஒரு இதோட ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா? இந்த சைடில் இருக்குது அப்படியே நேராக வச்சுருக்காங்க. அந்த கேப்பில் இந்த கல் இப்படி இருந்திருக்கு, அதாவது இந்த சைடில் அப்படி படுத்து இருந்திருக்கு. இது ஃபுல்லாக உடஞ்சி போய் கீழே கிடக்குது. இது இன்னொரு ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்கள தவிர வேறு யாராலும் ஃபிட் பண்ணவே முடியாது. இங்கே பார்த்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குதுன்னு பார்த்தா இது அதை விட பயங்கர மோசமாக இருக்குது. ஃபுல்லாகவே இடிஞ்சு போய் அதுவும் ஃபுல்லாகவே டெமாலிஷ் ஆயிடுச்சுங்க இந்த இடத்துல. இதை பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு இவ்வளோ இதாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த கோமுகம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாகவும் தத்ரூபமாக இருக்குது. சேம் அதே மாதிரி அங்கே இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தெரியாமல் கீழே விழுந்தா கூட ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில. ஃபுல்லாக பாருங்கள், நான் இதை பற்றி அதிகமாக நான் பேசுகிறேன். அதுக்கு அம்பாள் இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா, அம்பாள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடை வந்து மிதித்து போட்டிருக்க மாதிரியே இருக்கு பாருங்க. அப்படியே இந்த பின்னாடி வந்து அதோட வடிவம் பார்த்தீங்கன்னா அந்த அம்பு ஷேப்பில் பேக் சைடில் ஃபுல்லாகவே வந்து மேலே வந்து ஒரு இது மாதிரி இருக்கு. கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தத்ரூபமாக நிப்படிச்சுக்காங்க. ஆனால் அட்லீஸ்ட் இந்த இடத்துல கேட்டு போட்டு இந்த இடத்துல வணங்குறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ பெரிய கோயிலில் ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு சாய்பாபாவை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சாய்பாபா வந்து பார்த்துட்டேன். ஸோ அவரோட பிளெஸிங்குமே நான் வந்து வாங்கிட்டேன். இந்த கோயிலை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடிஞ்சு இங்கே பாருங்கள். எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் இதான் ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நான் ட்ரோன் மேன் இன்னைக்கு கூட வரல. இந்த இடத்துல ஓவியம் எது வரைஞ்சி வச்சுருக்கான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி ஓவியம் இதுலேருந்து கோயிலேருந்து வரைஞ்சதா இல்லை இது எப்படின்றது தெரியல. ஆனால் வரைஞ்சிருக்காங்க. சும்மா வரைஞ்சிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல ஏற்கனவே ஃபுல்லாக இதாக இருக்குது. இதை அடித்து லைட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கடா அந்த கோயிலோட இது பயங்கர நல்லா அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபுல்லாகவே டெமாலிஷ் கிடக்குதுங்க. இந்த பாருங்க, யார் தலையில் என்றைக்கு வேணால் விழுவுனாது. அந்த கல் எப்படி அடுக்கி வச்சிருக்காங்கன்றது கூட இவங்களால கூட பண்ண முடியாது. அந்த கோபுரத்தை பார்த்தீங்களா, அப்படியே ஃபுல்லாக கரு நெருன்னு இருக்கு. நம்ம வீட்டையே கொஞ்ச நாள் பெயிண்ட் அடிக்காம வச்சிருந்தா அப்படி இருக்கும். ஆனால் இப்போ பாருங்க இந்த இடத்த எப்படி இருக்குன்றது. கோயிலை சுற்றி கிடக்கிறதுமே அத்தனையுமே கல் தாங்க. இப்படி ஒரு இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் நான் எங்கேயுமே இந்த டிராயிங் இந்த மாதிரியான விஷயத்த நான் டிராயிங்கை பார்த்தது கிடையாது. ஆனால் இது ரொம்ப, அதாவது ஒரு மேடைக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, ஃபுல் ஸ்டேஜாக இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ஃபுல் ஸ்டேஜாக வந்து அங்கங்கே இடிஞ்சு கிடக்குது. நான் சத்தியமாக உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். சுத்தியுமே நந்திங்க, இது சுத்தியுமே நந்தி, இது ஃபுல்லாக சுத்தியுமே நந்தியாக இருக்குது. இங்கே பாருங்க, இதுல இருந்து ஃபுல்லாகவே நந்தியாக இருக்குது. கடவுள் வேற லெவலில் இருக்கு. ரொம்ப சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. நந்தி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷேப்பில், அதாவது வாயை பொழந்துக்கிட்டு அது அப்படியே ரொம்ப தத்ரூபமாக பார்த்து. இந்த இடத்துல ஏன் 2 நந்தி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை இந்த நந்தி வந்து பிண்டமாக இருக்கலாம். ஆனால் இருந்தாலுமே அதை வணங்குறாங்க. இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து அந்த ஜன்னல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வந்து வணங்கிட்டு இருக்கிறத வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்நேரமும் சிவனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வந்து இந்த நந்தியை வரிசை எடுத்துட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்றான். இதுக்கு தான் வீடியோ எடுத்து போய் சொல்லியிருக்கான் பாருங்க. கைஸ் ஆக்சுவலாக இங்கே பாருங்க, என் கூட ஒருத்தன் வந்து எனக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துட்டு இருக்கான்.
காட்டிட்டு வாங்க வாங்க அந்த நந்திக்கு போவோம். அந்த நந்தியும் காட்டிட்டு அப்படியே நேராக காமிச்சிட்டு போயிடும். இது ஃபுல்லாக பிண்டமான நந்தி. ஆனால் இந்த நந்தியை தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ நேச்சுரலாக வந்து பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இதுக்குள்ளே நிறையா கோயிலோட இதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் எல்லாமே உடஞ்சி போச்சுன்னு இருக்கிறது எல்லாத்தையுமே தூக்கிடலாம். நம்மளால நினச்சா கண்டிப்பாக அதை ஒட்ட வைக்க முடியுங்க. ஒட்ட வைக்க முடியாதெல்லாம் கிடையாது. இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குப்பையை வச்சு எரிச்சு இந்த கல்லோட தன்மையே வந்து ஃபுல்லாக மாறப்போகுது. இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமானதை வந்துட்டு போங்க நான் வரேன், எப்படி வேணாலும் போங்க நான் வரேன். ஸோ கை சக்தி அந்த இடத்துல எதுவும் ஒரு புத்து மாதிரி இருக்குது. புத்து இல்லை ஒரு முக்கியமான இதுக்கப்புறம் ஒரு நம்ம அந்த கோயிலை பார்த்த அந்த லிங்கத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயே நான் போய் பார்க்க போகிறோம். போயிருங்க உள்ளே போய் கழட்டிட்டு தான் போகணுமோ? கோயிலுக்குள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா சிவன் எழுதியிருக்காங்க. அந்த பிளேஸில் ஒரு டிராயிங் வந்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் அடிச்சிருக்காங்க நிறையா. அது சொக்கநாயகி. சொக்கநாயகியும் இங்கே தான் இருக்காங்க. சொக்கநாதரமும் இங்கே தான் இருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே கண் அப்படியே கண் அப்படியே முழிச்சிட்டு நம்மளை வந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேங்க, பழைய கோவில் தான். இதுக்காக தான் நம்ம வந்து இந்த பழைய கோயிலுக்கு வர சொல்கிறோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸே டோட்டலாக வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சோழீஸ்வரர்னு சொல்லியிருக்கோம். அதில் ஒரு சின்ன திருத்தம். அங்கே பார்த்தது சோழீஸ்வரர் கிடையாது. ஆக்சுவலாக சின்ன ஒரு கன்ஃபியூஷனை சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்துருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சோழீஸ்வரர். அண்ட் உள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா முருகன். அப்பா எல்லாத்தையுமே இங்கே வந்தாங்கன்னா ஆக்சுவலாக எல்லாத்தையுமே நம்மளால வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துலையுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 முகம் கொண்ட ஒரு வேல் முருகன் வந்து மயில் மேல உட்காந்துட்டு அப்படியே வணங்கிட்டு இருக்கிறது எக்ஸ்ட்ரீமா இருக்கு. உள்ள ஓடிட்டு இருக்க இந்த பாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மெஸ்மரைசிங் ஆகுது. உள்ள இருக்கிறதுக்கு சேர்ந்து துவாரபாலகர் ஆக்சுவலா அவங்க இந்த இடம் வெளியே வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல. உள்ள இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நல்லா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு கோவிலா இந்த கோவிலும் அமையும் நான் சொல்றேன். உள்ள பாருங்க வெங்கடாஜலபதியோட போட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. துவாரபாலகர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பா செம்மையா வேற லெவல்ல இருக்கு. சோழீஸ்வரர் நம்மளை வந்து பார்க்க போகணும். உள்ள வரும்போதே ஒரு கூஸ்பம்ப் ஆகுதுங்க. உள்ள வரும்போதே ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா அப்படியே ஃபீல் ஆகுது. ஒரு அதிகமா ஒரு பக்தி இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு இருக்க மாட்டான். பாருங்க எப்படி இருக்காரு. ஸோ 2 இடத்தையுமே நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஆக்சுவலா இன்னொரு இந்த இடத்த தாண்டி நம்ம வெளியே வந்து போகும்போது நான் என்ன எல்லாத்தையும் ஃபீல் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருப்பட்ட ஒரு இடத்த நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நான் சொல்றேன். ஏன்னா அரசாங்கத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த இடத்த ரொம்ப உள்ள வர்றதுக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான கோயில்களை நம்ம அடிக்கடி போய் உள்ள அதை நம்ம அடிக்கடி நம்ம வந்து போனோம்னா அந்த கோயில்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுறதுக்கு யாராவது சின்னதாக வந்து உதவி செஞ்சு நீங்கள் எல்லாமே சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியும். யாருமே போகாமல் இருந்தேன்னா அந்த கோயில் கடைசி வரைக்குமே ஃபுல்லாகவே இதாயிரும். ஸோ இந்த கோயிலை விட்டு நான் கிளம்புறதுக்கு எனக்கு மனசே இல்லை. நான் திருப்பி நான் இங்கே வருவேன். இந்த பெல்லோட சவுண்டுமே அப்படியே கடைசி காதில் வந்து கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனால் நான் கிளம்புறேன். ஆனால் கண்டிப்பாக திருப்பி ஒரு நாள் நாங்கள் இங்கே வருவோம். வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுது இந்த
இது வருங்க. அதை எடுத்துட்டேன் போய் இன்னைக்கு மட்டும் நான் எண்ணிலே அடங்காத அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாமிகளை வந்து கோயில்களை 2 கோயிலுமே வந்து அவ்வளோ எண்ணில அடங்கவே இல்லை. எல்லாத்தையுமே பார்த்த ரொம்ப சந்தோஷத்தில். ஆனால் இந்த கோயில்கள் இப்படி இருக்கிறத நினச்சி ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம்னு கேட்டிங்கன்னா இப்படி பார்த்து மெய்மறந்து போகிற அளவுக்கு இருக்கிற ஒரு தெய்வங்கள் இருக்கிற வீட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. இதை முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை யாருக்காவது நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து யாராவது வந்து இது சரி பண்ணி இந்த இடத்த இன்னும் ரொம்ப அழகாக சேர்த்துவாங்க. இந்த கோயில் கட்டமைப்பு முழுசாக இருந்துச்சுன்னா இதை விட பிரம்மாண்டமான கோயில் வேறு எந்த கோயிலுமே கிடையாதுன்னு ஆணித்தரமாக சொல்கிறேன். அண்ட் மாவட்டத்தில் சமயபுரம் பக்கத்தில் துறையூர்ன்ற பகுதியில் தான் இந்த 2 கோயில்களுமே அதை வந்து பார்க்க முடிஞ்சது. இதை தாண்டி இன்னொரு பெருமாள் கோயில் இந்த இடத்துல இருக்குது. அதை அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மூதேவி நீங்க விவரம் தெரிஞ்சதுல இருந்து அந்த கோயில் அப்படியே தான் இருக்கா? இடிஞ்சு போன மாதிரியே தான் இருக்கா? பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா காடு பகுதியா இருக்குன்னு சொன்னேன். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பகுதி பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது அந்த கோயிலுக்குள்ள ஒரு கோயில் கட்டப்பட்டதா சொல்றாங்க. அதாவது இந்த கோயிலுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அறியாம பண்ணிருக்காங்களா இல்ல தெரிஞ்சு பண்ணிருக்காங்களான்றது. இந்த கல்வெட்டுல நம்மளோட பேரை கூட சரியா நம்மளால செதுக்க முடியாது. எப்படி பாத்தீங்களா? எப்ப வேணா எழுதிப்போம், எது வேணா எப்போ வேணா வரைக்கும் கோயில் பெருவரை. நீங்க வந்து இந்த கோயில உயிரோட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சிலைகள் எல்லாமே திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பைப் இயற்கையா பாக்குற தண்ணியை நீங்க வந்து செயற்கையா பார்க்க விரும்புறீங்கன்னு நம்ம அதை மேக்கப் ஃபேஸ்ல மேக்கப் போட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை விட ஆச்சரியப்படுற வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று இருக்கு. கண்ணை அப்படி மறைக்கிற மாதிரி ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா பக்தி வரும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமா இருக்கு. இடம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. அதாவது பக்தி இல்லாத வந்து ஒரு சாமியை பார்க்கறாங்கன்னா ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் அப்படியே இருக்குது.